போவோம். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுக, அவைகள் எரிந்து போகும். அல்லேலூயா. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை சாம்பல்கிறது. அவ்வளவுதான், எரிஞ்சிடும், கொளுத்தி விட்டுருவானுங்க. அல்லேலூயா. அப்படி எரிச்சு விட்டு போயிடுவாங்க, சாம்பலாக்கிட்டு போயிடுவேன். விசுவாசம் அப்படிதான் இந்த உலகத்தில் அநேகரை சாம்பலாக்கினாங்க. அநேகரை மாற்றி வரையில அநேகரை படுக்க வச்சுட்டாங்க, அநேகரை கொண்டு போய் எரிச்சுட்டாங்க. அல்லேலூயா. வாழ வயது சின்ன வயசு. அல்லேலூயா. எதுக்குள்ள எங்க வீட்டு பக்கத்துல கீழ் வீட்டுல பைக்ல போய்கிட்டு இருந்தாங்க. திருமணம் ஆகுறதுக்கு நிச்சயம் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் நிச்சயம் பண்ண போறாங்க. என்னாச்சு, பைக்ல ஃபுல் ட்ரிங்க்ஸ், பைக்ல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஹோம் ஸ்டேஜ்ல சேரத்தில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு காது குத்து ஃபங்க்ஷன். அவங்க தம்பிக்கு அப்படி ஆயிடுச்சு, இங்கே அந்த பிள்ளைக்கு காது குத்துறாங்க. இல்லையா, எப்படி அப்படி வாழ்க்கை பாருங்க. இல்லையா, அதனால தான் என்ன எல்லாம் உங்களுக்கு செய்யுது. அதனால தான் நம்மளை தப்பிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனையும். இல்லையா, பல ஃபங்க்ஷன்களை நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பல காரியங்கள், நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வைத்துக் கொண்டே இருக்கிறது. உலகத்துக்கு அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. அவர்களை நினைக்கிறாவிட்டால் வெளியே எரியுங்க, தூக்கி வெளியில குப்பங்கிறது. தேவனோட டச் இல்லாத ஜனங்கள குப்பை அப்படின்னு வேஸ்ட் அப்படின்னு, அது எதுக்குமே உதவாது. அதை என்ன செய்யறாங்களா, அவன் எரியுண்டு ஒதுக்கப்பட்ட, உலகத்துல ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருப்பான், ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருப்பான், யாரும் மரியாதை கொடுக்காத ஒரு நிலைமையில இருக்கும். அல்லேலூயா. உலர்ந்து போவான் அப்படிங்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அப்படி எரிந்து போகும் அப்படிங்கிறது. அல்லேலூயா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. உலகத்துடைய வாழ்க்கை முடிந்தது. அல்லேலூயா. உன் சொந்த பந்தங்களை காப்பாத்திக்கிற கர்த்தர், உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை காப்பாத்திக்க உன் கையில் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேங்கிற. அல்லேலூயா. உலகம் சாம்பல் அப்படின்ட்டு, ஆனா உன்னுடைய வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்களை சிங்காரமாய், சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பிள்ளை சிங்காரமா மாற்றுவார், ரட்சிக்கப்படாத உன் கணவரை சிங்காரமா மாற்றுவார், அழகா மாற்றுவார், கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றுவார், தேவனுடைய வார்த்தையாய் மாற்றுவார். உன்னை இப்ப எப்படி மாற்றி வைத்திருக்கிறாரோ அதே போல் உன் குடும்பம் எல்லாத்தையும் மாற்றுவார். ஒருவனை கொண்டு. அல்லேலூயா. உன்னை எல்லாம் சொல்றாங்கல்ல, இயேசு கூட போறியா? நீ எல்லாம் எந்த ஒரு நல்லது கெட்டதையும் கலந்துக்க மாட்ட. அதனால இவனை கூப்பிடாத, இவன் வரமாட்டான். ஞாயிற்றுக்கிழமை அங்க போயிடுவான். உலக ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா ஃபங்க்ஷனும் வைக்கும். அல்லேலூயா. ஓய்வு நாள்ல தான் பிசாசு எல்லா வேலையும் செய்வான். அந்த ஓய்வு நாள்ல கர்த்தருக்காக முதலிட கொடுக்கவே வந்திருக்கீங்களே, நீங்க தான் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உங்களை தான் உயர்த்த போறார். நீ தான் கர்த்தருடைய அந்த செடியில கொடியா நிலைச்சிருக்கிற, ஒன்றை கொண்டு தான் மிகுந்த கனிகளை கொடுக்க போகிற கர்த்தர். அல்லேலூயா. ஏழாவது வருஷம் பாருங்க, இயேசுவோடு உள்ள வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை முன்னாடி பார்த்தோம். இயேசு உள்ள வாழ்க்கையை பார்க்க போறோம். ஏழாவது வருஷம், நீங்கள் என்னிடம் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப எதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்க சொல்றது, எது உங்க வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போகும், எது உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றும், எது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எது அந்த கெட்ட நேரம்னா நல்ல நேரமா மாற்றும், எது பணத்தை கொண்டு வரும், எது ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர கொண்டு போவோம். இங்க சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இன்னைக்கு உங்க கூட பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி, கம் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டி வச்சிருக்கீங்க உங்க இதயத்தில். உங்க நினைவுகள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த மாதம் முழுவதும் அற்புதங்களை பார்க்க போறீங்க. இந்த வருடம் முழுவதும் அற்புதங்களை காண போகிறீர்கள். செய்யப்படும், கொடுக்கப்படும், அதை அனுபவிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் செய்ய போகிறார். உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார். ஆண்டவர் எப்பயுமே
சிங்கிளா பேசி பைபிளை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஆமென். யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். என் வார்த்தைன்னு சொல்ல வார்த்தைகள். அல்லேலூயா. எங்க வேணாலும் பைபிள் எடுத்து பாருங்க, ஆண்டவர் எதை செஞ்சாலும் டபுளா தான் செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவரே வார்த்தையா இருக்க, வார்த்தை தான் தேவனா இருக்கு. அல்லேலூயா. அப்ப டபுளா தான் எல்லாமே செய்வார். அல்லேலூயா. வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அது நிலைச்சிருக்கணும். ஆமென். ஆமென். இந்த ஆராதனை முடிஞ்சோட இவ்வளவு வார்த்தையை கேட்டு மறந்துட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அதை நிலைக்கு அப்படியே வச்சுக்க. தங்க மாதிரி கழுத்துல போடுற தங்க மாதிரி, காதுல போடுற தோடு மாதிரி, ஆமென். பெட்டியில் வச்சிருக்கிற பணம் மாதிரி, உன் அக்கவுண்ட்ல வச்சிருக்கிற பேலன்ஸ் மாதிரி. அல்லேலூயா. ஆமென். இது மாதிரி ஆமென் என் வார்த்தையை வச்சிருக்கேன். ஆமென். ஆமென். அப்பொழுது உங்களில் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த மாசம் ஆமென் நீங்க என்னென்னலாம் கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். என் வேலையில ஆமென் குறையா இருக்கு, என் வேலையில ஆமென் இவ்வளவு அமௌண்ட் தேவையா இருக்கு, ஆமென் என் எதிர்காலத்துக்கு இவ்வளவு தேவைகள் பணம் தேவையா இருக்கு, ஆமென் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, ஆமென் அதுக்கெல்லாம் கேட்டு போங்க. ஆமென். அது உங்களுக்கு ஆமென் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். எது உங்களுக்கு செய்யப்படும்? அற்புதங்கள் உங்களுக்கு செய்யப்படுகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்து அற்புதம் செஞ்சுட்டு போயிருங்க. வார்த்தையை அனுப்பி ஆமென் அற்புதங்களை செய்கிறது. வார்த்தையை அனுப்பி ஆமென் இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம். வார்த்தையை அனுப்பி இந்த உலகத்தையே ஆமென் படைத்த தெய்வம். வார்த்தை வார்த்தை வார்த்தை. அல்லேலூயா. கேட்டுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அல்லேலூயா என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில நல்ல வீடை வாங்குவீங்க, திருமண காரியங்களை ஆமென் உங்க குடும்பத்துல நடக்காத திருமணங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்தி கொடுப்பார். நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. நல்ல திருமண காரியங்கள் நடக்கும். உங்க வீட்டுல நல்ல வீட்டை வாங்குவீங்க, நல்ல நிலத்தை வாங்குவீங்க. ஆமென். உன் எதிர்காலம் ஆமென் உன் தொழில் எல்லாம் ஆமென் நஷ்டமானதெல்லாம் லாபமா மாறுகிற கர்த்தர். அல்லேலூயா. கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. உடைய சபைகள் கட்டப்படுகிறது. ஆமென். ஆத்துமாக்கள் கர்த்தர் கொண்டு வந்து நிரப்புவாங்க. அல்லேலூயா. அது உண்டான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து கட்டுவாங்க கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். சொல்ற பாருங்க. ஆமென். பிதா என்னில் 9வது வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அப்பா பிதாவும் இயேசுவும் எப்படி இருக்கிறாங்களா? அன்பா இருக்காங்க. லவர்ஸ். அல்லேலூயா. அதுபோல கணவன் மனைவி மாதிரி, ஒரு தாயும் பிள்ளைகள் மாதிரி, தகப்பனும் பிள்ளைகள் மாதிரி, ஆமென் ஒரு நல்ல நண்பர் மாதிரி. அது பிதா என்னில் நண்பர்கள். பிதா கிட்ட எப்படி அன்பா இருந்தாரு? ஆமென். பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய சாப்பாடு இல்லை, என்னுடைய போஜனமா இருக்கு அப்படின்னு. இந்த உலகத்தில் எதுக்கு அனுப்பினாரு? எங்க அப்பாவோட வேலையை செய்யறது. அல்லேலூயா. அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஆமென் எனக்கு தூக்கமும் இல்லை, எனக்கு ரெஸ்டும் இல்லை. ஆமென். அதனாலதான் ஆமென் தலை சாய்க்க மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அந்த அளவுக்கு ரெஸ்ட் இல்லாம ஓடியிருந்தார் ஆண்டவர். இந்த உலகத்துல நன்மை செய்கிறாரவே சுற்றி தெரிந்து கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. தான் சொல்றார், பிதா என்னில் அன்பா இருக்க போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். ஆமென். அப்பா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மள அப்படியே லவ் பண்ணிட்டே இருக்காரு. அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? நம்மள அப்படியே உளுந்து உளுந்து லவ் பண்றாரு. அல்லேலூயா. உளுந்து உளுந்து ஆமென் நேசிக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்துறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்துறார். அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, நம்ம பாவத்துல விழுந்து விழுந்து எந்திரிக்கும் போது நீ என் பிள்ளடா, பரவாயில்லடா, நீ இருட்ட உட்கார்ந்தாலும் வெளிச்சமா இருப்படா அப்படிங்கிறார். எவ்வளவு ஆறுதலான வசனங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பகலிலே ஆமென் நிலவாயிலும் வெயிலாயிலும் அது உன்னை சேதப்படுத்தாது அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமென். எதுவுமே எந்த பாவமும் ஆமென் சேதப்படுத்த முடியாது. அத பாவத்தை மேற்கொள்வதற்கு தான் இந்த வார்த்தை இருக்கு அப்படிங்கிறார். என் கூட வந்து டச் பண்ணிக்க, என் கூட வந்து இணைஞ்சிக்க, ஆமென் என் கூட நட்பு வச்சுக்க, என் கூட ஒண்ணாயிக்க, அல்லேலூயா என் கூட சேர்த்துக்க, அல்லேலூயா என்ன
ஜெபம் பண்ணா அப்படியே என் வியாதி சுகமாச்சு. ஆமே. இவர் வந்தாரு, என் வீட்டுல கால் வச்சாரு. ஆமே. எல்லா தரித்திரம் விலகி போச்சு. கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு இதுதான் காரியம். உனக்குள் இருக்கிறது அனல் மூட்டி எழுப்புகிறார் கர்த்தர். உனக்குள் இருக்கிற ஆமே அதிசயங்களை வெளியில கொண்டுட்டு வர போகிற காலம் வந்துருச்சுங்கிற. அது இந்த நாள், இந்த புதிய நாள் அப்படிங்கிறார். ஆமே. இந்த புதிய நாளுக்குள் கர்த்தர் அந்த காலங்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று முதல் புதிய சிருஷ்டியாரை படைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதோ போராடிக்கிறது உன்னை புதியதும் கூர்மையான எந்திரமா மாத்திருக்க, ஷார்ப்பா மாத்திக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. மணிக்கு போன நிலைமையில நம்மளை வைத்திருந்தாங்க பிசாசு. ஆமே. பிரச்சனை நம்மளை போட்டு மணிக்கு வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஷார்ப் பண்றார். ஆமே. அல்லேலூயா. இருபுறம் கருக்குள்ள பட்டை. நீ பேசினா அது செதுக்கும். நீ பேசினா அது வெட்டும். ஆமே. நீ பேசினா ரெண்டு துண்டாகும். அல்லேலூயா. ஆவியும் மாம்சத்தையும் பிரிக்கிறவனா நீ இருப்பான். ஆமே. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் புத்தி சொல்லுவேன். ஆமே. இந்த பாதையில போப்பா, இதுதான் உன் வாழ்க்கை. வேற பாதையில போனீனா ஆமே தண்ணினா காட்டுல தான் போய் விழுணும். வேற பாதையில போனீனா வறட்சிதான் இருக்கு. அல்லேலூயா. அப்படி ஒவ்வொருத்தருக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவங்க, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை கட்டுகிறவனா, புண்ணியங்களை அறிவிக்கிறவனாய் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிற அந்த காலை வேளை. அல்லேலூயா. ஆமே. என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கு. ஆமே. உலகம் வேணாம். உலக மனிதனுடைய பாசம் நேசம் இதெல்லாம் உனக்கிட்ட காரியம் நடக்கிற வரைக்கும் தான் உன் காலம் பிடிக்கும். அதுக்கப்புறம் உன் காலம் மாறி விட்டுட்டு போயிருக்கும். மனுஷன் அப்படிதான். தங்கத்திலேயே சில சிக்கி வச்சாலும் அவன் புத்தியை காமிச்சு. அல்லேலூயா. ஆமே. தங்கத்திலேயே சில சிக்கி வச்சாலும் மனுஷன் மனசு புத்தியை காக்குவான். அல்லேலூயா. ஆமே. அதனாலதான் ஆமே மனுஷன் நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது, அவரை லவ் பண்றதே நல்லா அப்படின்ட்டு நல்லதில்லை. ஆமே. அவர் கூட இணைஞ்சிக்கிறது ஆமே நல்லது அப்படின்ட்டு. அல்லேலூயா. அவரை விட்டு வெளியில வந்துட்டோம்னா ஆமே உழந்து போயிருவாங்கிறாரு. ஏன்னா வேர் இருந்தாதான் அந்த ஆமே அந்த கொடிகள்ல அந்த கனிகள் மிகுதியா கிடைக்கும். அல்லேலூயா. ஆமே. வேர் இல்லை அப்படின்னா, அந்த செடி இல்லை அப்படின்னா உழந்து போயிருவாங்க. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்லி, என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாதுன்னு. ஒரு குண்டூசியை கூட நவுத்த முடியாது. அல்லேலூயா. ஆமே. நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை இப்படி நவுந்து ஆமே வந்துகிட்டு இருந்தால நம்மள தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஆமே. 99 ஆடுகளை எங்க தெரியுமா வனாந்தரத்துல விட்டு வந்தாங்க. அதை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 99 ஆடுல வனாந்தரத்துல என்ன இருக்கு தெரியுமா? சிங்கம், புலி, அங்க இல்லாத மிருகமே இருக்காது. வனாந்தரம். அல்லேலூயா. காட்டுல கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. விட்டுட்டு ஒரு ஆட்டு தொலைஞ்சு போச்சுன்னு அதை தொலைவிங்க. அந்த ஒரு ஆடு தான் நீ. ஆமே. அல்லேலூயா. ஆமே. அந்த கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னா ஆமே தகப்பன் வீட்டுக்கு வா அப்படிங்கிறார். ஆமே. தகப்பன் வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற. ஆமே. அல்லேலூயா. ஊதாரித்தனமா ஆமே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் எல்லாம் நஷ்டத்துல வாழ்ந்து கொண்டுல தேவனை விட்டு பின்வாங்குகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நஷ்டம் தான். அல்லேலூயா. அதெல்லாம் லாபமா மாத்துறது தான் நீங்க பேசுறீங்க. தகப்பன் வீட்டுக்கு வந்துரு. உலகம் வேணாங்கிறாரு. உலக அன்பு வேணாங்கிறாரு. அவருடைய அன்பு உள்ள வந்துரு. ஆமே. இந்த அன்பு உன்னை பரலோகம் கொண்டு போயிரு. இந்த அன்பு மிகுந்த கனிகளை கொடுக்க வச்சிரும். இந்த அன்பு உன்னை வாழ வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமே. கர்த்தரோட டெய்லி பேசு. ஆமே. கர்த்தரோட டெய்லி பேசு. அவருக்கு ஆமே செவி கொடுங்க. ஆமே. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறவனை நோக்கி பார்க்கிறான் அப்படி, நடுங்கிறவனை நோக்கி பார்க்கிறான் அப்படி. ஆமே. அவர் வார்த்தைக்கு எப்படி நடுங்கிறது? அப்படி விசுவாசிக்கிறது தான் நடுங்கிறது. ஆமா, இது நடந்துறாங்க. இது எனக்கு வாய்க்க பண்ணிடுறாங்க. என் வாய்க்கால்கள் நிரம்புவாங்க. இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பெரிய மலையெல்லாம் குறைஞ்சி ரோடெல்லாம் போட சொல்ல ஆண்டவர். அல்லேலூயா. ஆமே. அதை பார்த்து பேசினா மனமான இருக்கிறத பார்த்து பேசி அது நவுந்துடும் அப்படிங்கிறது. அல்லேலூயா. வார்த்தையிலே நவுத்துற அந்த உலகத்தை, வார்த்தையிலே உன் வாழ்க்கைய செழிப்பாய் அப்படியே ஜெகஜோதியா மாத்திட்டு போயிருக்கு. அல்லேலூயா. சொல்றது பாருங்க.
ஆமே, அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. எந்த அன்புல? தேவனுடைய அன்புல நிலைத்திருக்கு. தேவனுடைய அன்புல நிலைத்திருக்குன்னா ஆமே, அவரை இப்ப முடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இவ்வளவு பிரச்சனைகளா? இதுதான் அவருடைய அன்பு. அல்லேலூயா. நீங்க அவருக்கு காட்டுற அன்பு இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமே, சொல்ற பாருங்க. அதனாலதான் 2 கொரிந்தியர் 4:8-9 ஆமே 248வது பக்கத்துல புதிய ஏற்பாட்டுல ஆமே எல்லாம் நெருக்கமும் விசாலமாய் மாற்றுகிற தேவன், உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கத்தையும் விசாலமாய் மாற்றிக் கொண்டிருக்கிற தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்பக்கத்தில் 8வது வசனத்துல நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஏன் ஒடுக்க முடியாதுன்னா, ஏன் உன்னை நொறுக்க முடியாதுன்னா, ஏன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண முடியாதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு ஆமே, ஏன் உன்னை தொடவே முடியாது அப்படின்னா ஆமே, ஏன்னா கர்த்தர் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கடவுளை தொட்டுட்டு தான் அடுத்தது உன்னை தொட முடியுங்கிற ஆமே. ஹalleluya. அந்த செடி மாதிரி ஆமே, நீ கொடி மாதிரி அவருக்குள்ள வளர்ந்துட்டே வந்தீனா எந்த பிரச்சனையும் உன் பக்கம் தலை வச்சு படுக்காதுங்கிற அத்தனையும் ஜகவாக வச்சுவார் கர்த்தர். அத்தனையும் ஓட விட்டு உனக்கு வேடிக்கை காமிக்க வைப்பார் கர்த்தர். ஹalleluya. நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்படும் ஒடுங்கி போகுதில்லை. ஆமே. உங்க சொந்த பந்தங்களை ஒரு பக்கம் நெருக்கலாம், ஊழியத்துல ஒரு பக்கம் நெருக்கலாம், ஆமே, உங்க குடும்பத்துல ஒரு பக்கம் நெருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல ஒரு பக்கம் நெருக்க இருக்கலாம். எந்த பக்கம் நெருக்க இருந்தாலும் சரி, அது கிழக்குல இருந்தாலும் மேற்குல இருந்தாலும் வானத்துல இருந்தாலும் தரையில இருந்தாலும் பூமியில இருந்தாலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. நீ ஒடுங்கி போகிறதில்லை என்று கர்த்தர் அந்த காலை வேளையில் வாக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya. ஆமே. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஆமே, இவனை இதை வச்சு காலி பண்ணிடலாம். ஆமே, இவ்வளவு ஒரு கூட்டம் போட்டு நம்ம மனசை வேதனைப்படுத்தலாம். ஹalleluya. எதுக்குமே நீ சோர்ந்து போக, கர்த்தர் உன் கூட இருந்தார்னா, நீ கர்த்தர் கூட இருந்தனா ஆமே, சோர்வு நிச்சயம் உனக்கு வரவே வராது. ஆமே. ஹalleluya. ஏன்னா ஆமே, அவருடைய பலத்துல நீ வளர்ந்துகிட்டு இருக்க, அவருடைய ஆவியில வளர்ந்துகிட்டு இருக்க. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமே. சோர்ந்து போய் எழுந்து போய் வந்த அத்தனையும் பெருக பண்ணுகிறார், அதிகம் பண்ணுகிறார், கூட்டி கொடுக்கிறார். ஆமே. ஹalleluya. மிகுந்த வலை கிழிந்து போகத்தக்க ஆசீர்வாதத்தை எடுத்தது போல, மீன்களை எடுத்தது போல ஆமே, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை 2 ஓட்டு நிறைய எடுத்த மாதிரி இன்னைக்கு கர்த்தர் ஆமே உனக்கு கொடுத்து அனுப்புறோம். எல்லாம் டபுளிக்கா கொடுத்து அனுப்புறோம். இயேசுகிட்ட எப்பயுமே ஒண்ணு கிடையாது, எல்லாம் 2 தான் இருக்கு. அல்லேலூயா. அதான் சொல்ற, நீ எப்பக்கத்தில் நெருக்கப்படும் ஒடுங்கி போகிறது, உன்னை ஒடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கு.